காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பிரியாணி அபிராமி வழக்கில் நீதிபதி இருவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். ஆயுள் தண்டனை கொடுத்தால் போதாது, மூச்சு உள்ளவரை சிறை தண்டனை கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என நீதிபதி செம்மல் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவரது மனைவி அபிராமி தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர். இருவருடைய திருமண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் பிரியாணி வாங்குவதில் அபிராமிக்கும் பிரியாணி கடையை சேர்ந்த ஊழியர் மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இருவருடைய நட்பு நாளடைவில் கள்ள காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குழந்தைகள் இருவரையும் அபிராமி கொலை செய்தார். இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம் துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. இருவரும் சேர்ந்து செய்த குற்றத்தை வைத்து பார்க்கும்போது இருவருக்கும் ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கினால் போதுமானதாக இல்லை என நீதிபதி கருத்து தெரிவித்தார். இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் மற்றும் வாழ்நாள் வரை சிறை தண்டனை என்ற தீர்ப்பை அறிவித்தார். இறுதி மூச்சு உள்ளவரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததையொட்டி குழந்தைகளின் தாய் நீதிமன்ற வளாகத்தில் கதறி அழுதார். அதேபோன்று கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் அழுத காட்சிகளை பார்க்க முடிந்தது. குழந்தைகள் இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான தீர்ப்பு வெளியாகிய நிலையில் காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது. இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக வழக்கறிஞர் சசிரேகா ஆஜரானார். உடன் மாவட்ட அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இன்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்று இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குன்றத்தூர் பகுதியை சார்ந்த அபிராமி, கணவர் பெயர் விஜய், தம்பதியினருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை அஜய் 6 வயதை சார்ந்த அஜய், இரண்டாவது குழந்தை கார்னிகா என்ற 4 வயது குழந்தை. இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக, அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளிரவிலே தகாத உறவாக, திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை, தான் பெற்ற அந்த அபிராமி பெற்ற தன் குழந்தைகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து கொலை செய்திருக்கிறார். அது 2ஆம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை செய்திருக்கிறார். இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அதிலே நாங்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக 25 சாட்சிகளை நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதால், குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் இன்று முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்திற்கும் இறுதி மூச்சு வரை சிறை தண்டனையும், சாகும் வரை, அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 2 பேருக்குமே வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா 15,000 ஃபைன் விதிச்சிருக்காங்க. அதை கட்ட தவறினால் 3 ஆண்டு சிறை கடுங்காவல் தண்டனை. இதனால் என்னன்னா, இந்த வருங்காலத்தில் வர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த சிறப்பான தீர்ப்பு ஐயா கொடுத்த சிறப்பான தீர்ப்பு வருங்காலத்திலே தவறு செய்பவர்கள், இந்த மாதிரி கள்ள தொடர்புனால, தவறான தொடர்புனால கொலை செய்ய, இது மாதிரி கொலைகள், அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் கொலை செய்யாமல் இருக்க இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்கார்கள். 3 செக்ஷன் 302, 120, 109, 302 ஐபிசிக்கு ஒரு பிரிவுக்கும் கீழ் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதான் சாகும் வரை, இறுதி மூச்சு வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 15,000 ஃபைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறுனால கடுங்காவல் தண்டனை 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஐயா அவர்கள். 3 ஆயுள்